மார்க்கெட் முடியும்போது விப்ரோவோட ரிசல்ட் வந்திருக்கு. எல்&டி இன்ஃபோடெக் மைண்ட்ரியோட ரிசல்ட், இன்ஃபோசிஸோட ரிசல்ட் இன்னும் வரப்போகுது. இந்த 2 கம்பெனிஸ். ஆனா விப்ரோவோட ரிசல்ட் மார்க்கெட் க்ளோசிங் ஹவர்ஸ்லயே வந்திருக்கு. ஸோ நாளைக்கு ஐடி செக்டார் தான் ஃபோக்கஸ் அதிகமா இருக்கும். ரேட்டிங் ஏஜென்சிஸோட ரேட்டிங் இம்பாக்ட்டும் நாளைக்கோட மார்க்கெட்ல நம்ம கவனிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 100, 120 பாயிண்ட் ரெக்கார்ட் ஹைக் ரொம்ப க்ளோஸா போயிட்டு, அத பிரேக் பண்ண முடியாம பேங்க் நிஃப்டி இறங்கியிருக்கு. பேங்க் நிஃப்டி ரொம்ப க்ளோஸா வந்துடுச்சு. இன்னைக்கு பிரைவேட் செக்டார் பேங்க்ஸும், ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இண்டெக்ஸும் இன்னைக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக். ஆனா இது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து பேங்க் ஸ்டாக்ஸ்ல ஒரு பெரிய அளவுக்கு ஃபோக்கஸ் இல்ல. பட் செகண்ட் ஹாஃப்ல கை குடுத்தது. முதல் ரீசன் ஆக்சிஸ் பேங்கோட ரிசல்ட் இன்னைக்கு மார்னிங்ல பெரிய அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணல. பட் ஆனா அதுக்கப்புறம் நியர்லி 2% க்ளோசிங்ல ஆக்சிஸ் பேங்க் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஐடி ஸ்டாக்ஸோட ஃபோக்கஸுக்கு அப்புறம் ஆக்சிஸோட ரிசல்ட்டு பேங்க் ஸ்டாக்ஸில் டர்ன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்வெஸ்டாரோட ஃபோக்கஸ் இதுதான் பேங்க் நிஃப்டி இப்போ ரெக்கார்ட் ஹைக்கு நியரில் டர்ன் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட இந்த ரெக்கார்டு ஹை மேபி இது பிரேக் பண்ணால் அகைன் பேங்க் நிஃப்டி ஒரு 60,000 வரைக்கும் அடுத்த லெவல் ரெசிஸ்டன்ஸ் லெவல் நம்ம ஒரு சைக்காலஜிக்கல் க்ரூஷியல் லெவலாக நம்ம பார்க்கலாம். நிஃப்டி இன்னும் ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருக்கு. மேபி இன்னைக்கு வந்து மார்க்கெட் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டலோட இந்த 25,500ன்ற லெவல், அதாவது கிட்டத்தட்ட இந்த ஒரு 4 மாதத்தோட ஹையை நிஃப்டி பிரேக் பண்ணியிருக்கு. கடந்த அக்டோபர் 2024ஓட ஹைக்கு நியரில், அதாவது ஒரு வருஷத்தோட ஹைக்கு நியரில் இப்போது ட்ரேட் ஆகிட்டுருக்கு க்ளோசிங் பொறுத்த வரைக்கும். ஸோ இன்னியோட மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு, நாளையோட ட்ரேடிங் செஷனில் எந்த செக்டார், என்னென்ன ஸ்டாக்ஸ் நம்ம கவனிக்கலாம், குவார்ட்டர்லி ரிசல்ட் ஜி என்டர்டைன்மெண்ட், ஜொமேட்டோவோட ரிசல்ட், அதாவது எட்டர்னல் பேரண்ட் கம்பெனியோட ரிசல்ட் வந்திருக்கு. இதெல்லாமே நாளையோட ட்ரேடிங் செஷனில் என்னென்ன இம்பாக்ட் தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நிஃப்டியிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு வந்து பிராட் மார்க்கெட் அப்படின்னு வரும்போது நிஃப்டி 50 ஸ்பாட் இண்டெக்ஸ் 1% பாசிட்டிவ். பேங்க் நிஃப்டி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஸ்ட்ரகிள் ஆச்சு, செகண்ட் ஹாஃபில் அது டேக் ஆஃப் ஆகிருக்கு. ஆனால் மற்ற எந்த இண்டெக்ஸ்லையுமே ஃபோக்கஸ் இன்னைக்கு இன்வெஸ்டாரோட சைடில் இருந்து இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா நிஃப்டி நெக்ஸ்ட் 50 0.5% மட்டுமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மிட் கேப் இண்டெக்ஸ் 0.5%. ஆனால் இதில் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் பெரிய அளவுக்கு பவுன்ஸ் பாசிட்டிவ் ட்ரெண்டே இல்லை, 0.2% மட்டும்தான் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. செக்டார் பக்கம் வரும்போது 3 செக்டார் ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்றைக்கி பவுன்ஸ் பேக் ஆச்சு. ஒன்று இன்றைக்கி 2% எஃப்எம்சிஜி இண்டெக்ஸ். நெஸ்லே இந்தியாவோட ரிசல்ட் இன்றைக்கி ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைட் மொமெண்டம். மோர் தென் 4% நெஸ்லே இந்தியா இன்க்ரீஸ் ஆகிருந்தது. எதிர்பார்த்ததை விட ஒரு பெட்டரான ரிசல்ட். கைடன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தது, இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரீசனாக இருந்தது. இதை தாண்டி எஃப்எம்சிஜி இண்டெக்ஸும் மற்ற ஸ்டாக்ஸில் பையிங் டர்ன் ஆகிறதுக்கும் ஒரு ஒன் ஆஃப் த ரீசனாக இருந்ததுன்னு சொல்லலாம். அடுத்தது பிரைவேட் செக்டார் பேங்க்ஸ் ரியல்டி இண்டெக்ஸ். ரியல்டி இண்டெக்ஸில் என்னென்னா ஓப்ரை ரியல்டியோட குவார்ட்டர்லி ரிசல்ட் நேற்று போஸ்ட் மார்க்கெட்டில் வந்தது. இன்றைக்கி ஓப்பனிங்லேயே மோர் தென் 3% இன்க்ரீஸ் ஆனது ஒரு காரணம். நேற்று டாப் செக்டோரல் கெய்னராக ரியல்டி இண்டெக்ஸ் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பவுன்ஸ் பேக் ஆச்சு. அந்த ரேலி இன்றைக்கும் கண்டினியூ ஆகிருக்கு. நியர்லி 1.9% இன்றைக்கி நிஃப்டி ரியல்டி இண்டெக்ஸ் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. இதில் ஒரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது, 3 பிஎஸ்யூ பேங்க்ஸ் இன்றைக்கி ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. சவுத் இந்தியன் பேங்க், இந்தியன் பேங்க், ஐஓபி. இந்த 3 பேங்க்குமே நெகட்டிவாக தான் இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. பட் பெரிய அளவுக்கு டேமேஜ் இல்லை, 0.5%லேருந்து 1% வரைக்கும் இறங்கியிருக்கு. இல்லை நம்ம சம்மந்தம் இல்லாமல் ஒரு செக்டார் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆட்டோ செக்டார் பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. அதில் ஆட்டோ செக்டாரில் பார்த்திங்கன்னா ஆன்சிலரி கம்பெனிஸ் இன்றைக்கி லீட் பண்ணிட்டு இருந்தது ஒரு காரணம். போஷ் லிமிட்டடை தவிர மற்ற எல்லா ஸ்டாக்குமே இன்றைக்கி பாசிட்டிவாக இருந்தது. இன்னொரு ரீசனாக பார்க்கலாம். அடுத்தது நிஃப்டி 50 50 ஸ்டாக்கில் 45 ஸ்டாக் இன்றைக்கி பாசிட்டிவாக இருந்தது. நெஸ்லே இந்தியா குவார்ட்டர்லி ரிசல்ட்னால டாப் கெய்னராக முடிஞ்சிருக்கு. டாடா கன்சியூமர், டைட்டன், ஆக்சிஸ் பேங்க், கோட்டக் பேங்க், ஹிண்டால்கோ. ஆக்சிஸ் பேங்கோட ரிசல்ட் தான் இன்றைக்கி லார்ஜ் கேப் பேங்க் ஸ்டாக்ஸில் பையிங் இருந்தது. ஆனால் மிட் அண்ட் ஸ்மால் கேப் பேங்க் ஸ்டாக்ஸு பெரிய அளவுக்கு இன்றைக்கி கை கொடுக்கல. பந்தன் பேங்க், ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், ஆர்பிஎல் பேங்க் நியூஸ் இம்பாக்ட்னால இன்றைக்கி டர்ன் ஆயிருந்தது. அதே மாதிரி இன்னொரு செக்டார்னால் இன்னொரு தீமெட்டிக் ஸ்டாக்னு பார்க்கும்போது அதானி குரூப் கம்பெனிஸு தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக 0.5%லேருந்து 1% கன்சிஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. இதில் இன்றைக்கி லீட் பண்ணியிருந்தது அதானி போர்ட்ஸ் வந்து இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் பையிங் டர்ன் ஆயிருந்தது. இதை தாண்டி மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா நியர்லி 2% பாசிட்டிவாக இருந்தது. ஜொமேட்டோ, அதாவது பேரண்ட் கம்பெனி எட்டர்னல், இன்றைக்கி ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் கைடன்ஸ் வந்து பெரிய அளவுக்கு இம்பேக்டை க்ரியேட் பண்ணல.
3.9% கிட்ட இன்னைக்கு எட்டர்னல் வந்து ஃபால் ஆயிருக்கு. நிஃப்டியில் டாப் லூசராக இன்னைக்கு முடிஞ்சிருக்கு. இதில் என்னென்ன ஸ்டாக் அப்படின்னு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்ததை விட பெட்டரான ரெவன்யூ இருந்தாலும் ப்ராஃபிட் வந்து 63% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. 176 கோடி ரூபாயிலிருந்து 65 கோடி ரூபாயா குறைஞ்சிருக்கு. அது ஒரு நெகட்டிவ். ஆனால் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 4800 கோடியிலேருந்து 13500 கோடி ரூபா அளவுக்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அது ஒரு பாசிட்டிவாக பார்க்கலாம். அடுத்தது இன்னைக்கு ஜியோ ஃபினான்ஷியல், ஸ்ரீராம் ஃபினான்ஸ், ஹெச்டிஎஃப்சி லைஃப். ஹெச்டிஎஃப்சி லைஃப் ரிசல்ட் வந்தது இன்னைக்கு 2% கிட்ட நிஃப்டியில் இறங்கி இருக்கிற ஒன் ஆஃப் த டாப் லூசராக பார்க்கலாம். அடுத்தது நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ் 32 ஸ்டாக் பாசிட்டிவ், 18 ஸ்டாக் இன்னைக்கு இறங்கி இருந்தது. வருண் பீவரேஜஸ், பிரிட்டானியா, அப்புறம் மெட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிண்டால் ஸ்டீல், பீவரேஜஸில் விபிஎல், யுனைடெட் ஸ்பிரிட்ஸ்லாம் இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் பையிங் இருந்தது. இன்னொரு பக்கம் ஹுண்டாய் எம்டிஎன் சிஇஓ அப்பாயின்ட் பண்ணதுக்கப்புறம் கொடுத்துருந்த ஃபோர்காஸ்டிங் டேட்டா இன்றைக்கி ஹுண்டாய் மோட்டார் நியர்லி 2.5% இறங்கியிருக்கு. ஆனால் இன்னொரு பக்கம் மகேந்திரா அண்ட் மகேந்திரா நிஃப்டியில் நியர்லி 2% பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஸோ இன்றைக்கி ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸில் வீக்னஸ் இன்றைக்கி இருந்தது. இதில் நம்ம கவனிக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா இன்னைக்கு நியர்லி 1% இறங்கியிருக்கு. கனரா பேங்க்கும் நியர்லி 0.7 0.8% கிட்ட நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டியில் இறங்கி இருக்கிற ஸ்டாக்ஸை அதிகம் இன்க்ரீஸ் ஆகிருக்கிற ஸ்டாக்கை விட. ஆனால் பேங்க் நிஃப்டி 1% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதில் மொத்தம் 12 ஸ்டாக்கில் 7 ஸ்டாக் இன்றைக்கி டவுன், 5 ஸ்டாக் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதில் என்ன ஏன் 1% பேங்க் நிஃப்டி பாசிட்டிவாக க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா ஹெவி வெயிட்டேஜ் ஸ்டாக் பேங்க் நிஃப்டியில் ஆக்சிஸ், கோட்டக், ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, எஸ்பிஐ இந்த ஸ்டாக்ஸ்லாம் கிட்டத்தட்ட 1%லேருந்து 2% வரைக்கும் இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆனது ஒரு காரணமாக பார்க்கலாம். அதே போல் ஃபினான்ஷியல் சர்வீசஸில் 12 ஸ்டாக் பாசிட்டிவ். அதில் பேங்கிங், ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸ் ரீட்டைன் பண்ணியிருந்தது ஒரு ரீசன். பிஎஸ்சி லிமிடெட் 2% இன்றைக்கி பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. மார்னிங் 4 to 5% இன்க்ரீஸ் ஆன இந்த ஸ்டாக்கு க்ளோசிங்கில் 2% பாசிட்டிவாக இருந்தது. மிட் கேப்பில் ஓப்ராய் ரியாலிட்டி குவார்ட்டர்லி ரிசல்ட் இம்பாக்ட் நியர்லி 6% இன்க்ரீஸ் ஆகிருந்தது. எஸ்ஆர்எஃப் கெமிக்கல் ஸ்டாக்ஸ், முக்கியமாக கெமிக்கல் அண்ட் ஃபெர்டிலைசர் இன்றைக்கி ஓப்பனிங்லேயே பாசிட்டிவாக இருந்தது. நான் என்னோட டெலகிராம் குரூப்லேயும் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். மேபி குரூப்பில் நீங்கள் இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். காட்ரிச் ப்ராப்பர்ட்டிஸ் பெங்களூரில் லேண்ட் அக்வயர் பண்ணியிருந்தது ஒரு முக்கியமான ரீசன். இன்றைக்கி அகைன் 3% கிட்ட ரைஸ் ஆகிருக்கு. ஸ்மால் கேப்பில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 55 ஸ்டாக் பாசிட்டிவ், 45 ஸ்டாக் நெகட்டிவ். இதில் ஆனந்த்ராஜ், டெலிவரி, எம்சிஎக்ஸ், ரெட்டிங்டன் இந்த ஸ்டாக்ஸ்லாம் நியர்லி 1 to 3% வரைக்கும் ஃபால் ஆச்சு. பிஎல்எஸ் இன்டர்நேஷ்னல் இன்றைக்கி 14% கிட்ட இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நான் டெலகிராம் குரூப்பில் மார்னிங்கில் நான் இந்த ஸ்டாக்கை பற்றி நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். 3 வருஷம் கான்ட்ராக்ட் கவர்மெண்ட்லேருந்து விசா அப்ளிகேஷன் சென்டர் சைனாவில் அமைக்கிறதுக்கான ஒரு இந்தியன் விசா அப்ளிகேஷன் சென்டர் சைனாவில். ஸோ இதுக்கான கான்ட்ராக்ட் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ரீசன் பிஎல்எஸ் இன்றைக்கி 15% கிட்ட இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரீசனாக இருந்தது. அதே போல் நியூ வெஹிக்கிள் லான்ச் பண்ணியிருக்கிற ஓலா எலக்ட்ரிக் 5% பாசிட்டிவ். செயின்ட் லிமிடெட், செயின்ட் டிஎல்எம்மோட ரிசல்ட் பெரிய அளவுக்கு கை கொடுக்கல. பட் செயின்ட் லிமிடெட் இன்றைக்கி நியர்லி 4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நவீன் ஃப்ளோரின், அதாவது எஸ்ஆர்எஃப் வந்து எப்படி மிட் கேப்பில் டாப் கெய்னரில் இருந்தது, அதே போல் ஸ்மால் கேப்பில் நவீன் ஃப்ளோரின், ஹெச்பிஎல் இன்ஜின், சென்சார் டெக்னாலஜி இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி பையிங் அதிகமாக டர்ன் ஆகிருந்தது. இப்போது செக்டார் பக்கம் வரலாம். 15 ஸ்டாக் எஃப்எம்சிஜியில் 14 ஸ்டாக் இன்றைக்கி பாசிட்டிவ். நெஸ்லே இந்தியா இன்றைக்கி லீட் பண்ணியிருக்கு. விபிஎல், டாடா கன்சூமர் இந்த லீட் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். ரியல்ட்டிலையும் ஆனந்த்ராஜை தவிர்த்து மற்ற எல்லா ஸ்டாக்குமே இன்றைக்கி பாசிட்டிவ். ஓப்ராய் ரியல்ட்டியோட ரிசல்ட் இம்பாக்ட் ஒரு ஒன் ஆஃப் த ரீசனாக பார்க்கலாம். ஆட்டோ செக்டார்லேயும் பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டாக்குமே இன்றைக்கி பாசிட்டிவ். போஷ் லிமிடெட் கூட நெகட்டிவாக இருந்தாலும் ஒரு பெரிய அளவுக்கு வீக்னஸ் இல்லை, ஒரு ஸ்லைட் 0.03% மட்டும்தான் இறங்கி இருந்தது. சோனா காம்ஸ்டார், பாரத் ஃபோர்ஜ் இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி லீட் பண்ணியிருந்தது. மதர்சன், சம்மர்தன மதர்சன். இல்லை நம்ம கவனிக்கக்கூடிய ஸ்டாக் என்னென்னா பாரத் ஃபோர்ஜ் இன்றைக்கி லீட் பண்ணதுக்கு ரோல்ஸ் ராய்ஸோட ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் டீல் சைன் பண்ணியிருந்தது ஒரு முக்கியமான ரீசனாக பார்க்கலாம். கன்சியூமர் தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிற ஒரு ஒன் ஆஃப் த செக்டார் நிஃப்டி கன்சியூமர் இண்டெக்ஸ் நியர்லி 1.5% இன்றைக்கி 3வது ஹையஸ்ட் செக்டோரல் கெய்னர் இன்றைக்கி. வேர்ல்பூல், டைட்டன், ப்ளூ ஸ்டார், பேட்டா இந்தியா, கல்யாண் ஜுவல்லர்ஸ் இந்த ஸ்டாக்ஸ்லாம் மோர் தென் 2% இன்க்ரீஸ் ஆகிருந்தது. இந்த இண்டெக்ஸ்லேயும் ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டாக்குமே இன்றைக்கி பாசிட்டிவாக இருந்தது. ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸ், ஆக்சிஸ் இன்றைக்கி லீட் பண்ணியிருந்தது. ஆட்டோ இண்டெக்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி டிவிஎஸ் மோட்டார் மாருதியில் பெரிய அளவுக்கு பாசிட்டிவ் சைடு டர்ன் ஆகலை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போது மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி என்னென்ன நியூஸ்லாம் வந்தது. ஹெச்டிஎஃப்சி லைஃபோட ரிசல்ட் 2% ஃபால். ஓபராயோட ரிசல்ட் 5% பாசிட்டிவ்.
ரொம்ப முக்கியமானது ஒயர் அண்ட் கேபிள் இண்டஸ்ட்ரியில் கேஇஐயோட ரிசல்ட்டு பெரிய அளவுக்கு இன்றைக்கி டேமேஜ் பண்ணியிருக்கு. 5% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. எம்ஆர்பிஎல்லோட ரிசல்ட் ஓப்பனிங்கில் பாசிட்டிவாக இருந்தாலும் க்ளோசிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அகைன் ஒரு ஸ்லைட் நெகட்டிவ் ட்ரெண்ட். எல்என்டி ஃபினான்ஸ் ரிசல்ட்டு 1% இறங்கியிருக்கு. ஹீரோ மோட்டார் ஸ்பானிஷ் மார்க்கெட்டில் என்ட்ராக இருக்கிறதுக்கான நியூஸ் 1% கிட்ட பாசிட்டிவ். ஆக்சிஸ் பேங்கோட ரிசல்ட் பெரிய அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணல. மார்னிங் ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் ஃபோர்காஸ்டிங் தான் இருந்தது. பட் ஆனால் ஓவரால் ஒரு பவுன்ஸ் பேக் செகண்ட் ஹாஃபில் டர்ன் ஆயிருந்ததுன்னு சொல்லலாம். ஐஇஎக்ஸ் இன்சைடர் ட்ரேடிங் கேஸ் அகெயின்ஸ்டாக செபி ஐஇஎக்ஸுக்கு அகெயின்ஸ்டாக இனிஷியேட் பண்ணியிருந்தது. ஐஇஎக்ஸ் இன்னைக்கு நியர்லி 0.5% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. டெல்டா கார்ப்போட ரிசல்ட் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு 0.5% கிட்ட. எஸ்டிபி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் நியர்லி 1% கிட்ட இறங்கியிருக்கு. இதை தாண்டி இன்னைக்கு நியூஸ் இம்பாக்ட் இருந்த ஸ்டாக்ஸில் மார்க்கெட் ஹவர்ஸில் இன்னைக்கு வந்த நியூஸில் ஜி என்டர்டெயின்மெண்ட்டோட ரிசல்ட் ப்ராஃபிட் 65% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. ஜொமேட்டோவோட ரிசல்ட்டும் நியர்லி 64% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. இந்த 2 ஸ்டாக்குமே இன்றைக்கி நெகட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு. இதில் ஜொமேட்டோ நியர்லி 4% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. பிஎன்சி இன்ஃப்ரா 297 கோடி ரூபாய்க்கான ஆர்டர் 1% பாசிட்டிவ். கஜாரியா செராமிக்ஸோட ரிசல்ட் 1% இன்றைக்கி பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஸ்வராஜ் இன்ஜினியரிங் 5% இன்றைக்கி இறங்கியிருக்கு ரிசல்ட்னால. சவுத் இந்தியன் பேங்க் ரிசல்ட் 0.5% இன்றைக்கி பாசிட்டிவ். மேஸ்டெக்கோட ரிசல்ட்டும் இன்றைக்கி 2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்தியன் பேங்க் ஒரு ஸ்லைட் நெகட்டிவ் ட்ரெண்டோட முடிஞ்சிருக்கு குவார்ட்டர்லி ரிசல்ட்னால. பட் ஆனால் ரிசல்ட் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் இன்கம் மட்டும் பிலோ 10% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஐஓபியோட ரிசல்ட் 1% இன்றைக்கி ஃபால் ஆகிருக்கு. 670 கோடி ரூபா அளவுக்கு நியர்லி ஆர்டர் அசோக் லேலண்ட் ரிசீவ் பண்ணது 1% இன்றைக்கி பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஆவரேஜ் வால்யூமை தாண்டி இன்றைக்கி அதிகமான வால்யூமில் எம்ஆர்பிஎல், கேஇஐ இண்டஸ்ட்ரீஸ், கிராஃப்ட்மேன் ஆட்டோமேஷன் இந்த 3 ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த வீடியோ நாளையோட ட்ரேடிங் செஷனுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சென்னை ட்ரேடிங் அகாடமி டெலகிராம் குரூப் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இது வரைக்கும் யூடியூப் சேனல் சென்னை ட்ரேடிங் அகாடமி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தமிழில் ஸ்டாக் மார்க்கெட்டை லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.